السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أو لا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூட இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவர்களும்
கொண்டிருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையிலேயும் மறு உலக வாழ்க்கையிலேயும் நாம் வெற்றி அடைய வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையில சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும். அதுபோல நாளை மறுமையிலேயும் நம் சொந்த பந்தங்களோடு, நம் மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு சொர்க்கம் செல்ல வேண்டும். அங்கும் அல்லாஹ்விற்கு உகந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆசைப்படுகின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆசையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்கள் அனைத்தும் பெருமானார் சொல்லி தந்த சொல் ரீதியான, வாழ்க்கை ரீதியான, செயல் ரீதியான அனைத்து செயல்களும், அனைத்து சொற்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாய் அது அமைந்திருக்கின்றது. நாயகத்தினுடைய சொல்லை, செயலை நாம் சரியாக பின்பற்றுகின்ற பொழுது நாம் ஏற்றமானவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆகிவிட முடியும். அதே பெருமானாருடைய சொல்லிற்கும் செயலிற்கும் நாம் கட்டுப்படாமல் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை தாழ்ந்த வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் சென்று பெருமானார் மதீனாவை நுழைகின்ற பொழுது கூஃபாவிலே பெருமானார் முதலாக நுழைவார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூஃபாவிலே நுழைகின்ற பொழுது அந்த கூஃபா மக்களுக்கு பெருமானார் சில உபதேசங்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அந்த உபதேசங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்விற்கு முக்கியமானதாக அது அமைந்திருக்கின்றது. பெருமானார் மதீனாவிற்குள்ளே நுழைகின்ற பொழுது நமக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் என்கின்ற ஆவலோடு காத்திருந்த அந்த மக்களிற்கும் இந்த சமூகத்திற்குமான செய்தியை பெருமானார் அங்கு செய்தார்கள். அதிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 காரியத்தை இந்த சமூகத்திற்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூஃபாவிற்குள்ளே நுழைகின்ற பொழுது இந்த சஹாபி ஈமான் கொள்ளவில்லை. அவர் ஈமான் கொள்ளாத ஒரு நிலையிலே இருந்தார். பிற்காலத்திலே பெருமானாரை ஈமான் கொண்டதற்கு பின்னால் இந்த சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூஃபாவிலே நுழைந்தார்கள். قال لما قدم النبي صلى الله عليه وسلم المدينة جعة فلما تبينت وجهه العرفة. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த பொழுது அவர்களை சந்திப்பதற்காக, அவர்களை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் சென்றார்கள். அப்பொழுது நானும் அவர்களை பார்ப்பதற்காக நான் அந்த இடத்திற்கு சென்றேன். அப்பொழுது பெருமானாருடைய முகத்தை நான் பார்த்தேன். அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான உணர்ச்சி, ஒரு விதமான சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது. என்ன சிந்தனை என்று சொன்னால், இந்த மனிதருடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் இவர் எந்த காலத்திலேயும் இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் பேசுகின்ற அனைத்து செய்திகளும் உண்மையானதாகத்தான் இருக்கும் என்பதாக என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது என்பதாக இந்த சஹாபி அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்ன வஜிஹு லைஸ பி வஜிஹி கذாபுன், அவர் பொய் உரைக்க மாட்டார், உண்மையைத்தான் பேசுவார் என்று என்னுடைய உள்ளத்திலே அந்த நேரத்தில்
உள்ளத்திலே தோன்றியது. ஃபகான அவ்வலுன் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த மதீனாவாசிகளுக்கு உபதேசம் செய்தார்கள். கால ஐயுஹன் நாஸ் அஃசு ஸலாம வ அத்இமு த்ஆம வ ஸல்லுல் அர்ஹாம் வ ஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாமு ததுகுலுல் ஜன்னத பிஸலாமின். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த பொழுது முதலாக அந்த மக்களுக்கு 4 விஷயத்தை பெருமானார் சொன்னார்கள். அதில் முதலாவது விஷயம் அஃசு ஸலாம், மக்களே உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முதலாவது செய்தி என்ன? தங்களுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது இப்படி எங்குவெல்லாம் நம்முடைய சகோதரர்களை நாம் சந்திக்குகின்றோமோ, நம்முடைய நண்பர்களை நாம் சந்திக்குகின்றோமோ, நம்முடைய குடும்பத்தார்களை நாம் சந்திக்குகின்றோமோ, அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக அறிவிப்பார்கள். 4 செய்திகள். முதலாவது விஷயம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். வ அத்இமு த்ஆம, இரண்டாவது செய்தி நீங்கள் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். வ ஸல்லுல் அர்ஹாம், மூன்றாவது செய்தி உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வ ஸல்லு பில் லைலி, நான்காவது செய்தி நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்பதாக, தஹஜ்ஜுடைய நேரத்திலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வன்னாஸு நியாமு ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். இந்த 4 காரியத்தை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது, இந்த 4 காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது நீங்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ள நீங்கள் சாந்தி பெற்றவர்களாக அமைதியான முறையிலே நீங்கள் செல்லுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அறிவிப்பு செய்வார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 செய்திகளிலே முதலாவது செய்தி சலாத்தை பரப்புவது. நமக்கு மத்தியிலே நாம் சலாம் சொல்லிக் கொள்ளுவது. இந்த சலாம் சொல்லிக் கொள்ளுவது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குகின்றது. அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அது பெற்று தருகின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் என்னவென்று சொன்னால், பிடித்த மனிதர் என்று யார் என்று சொன்னால் அருமை நாயகம் சொல்லுவார்கள், பாரிது பிஸ்ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாம் யார் அதிகமாக சலாம் சொல்லுகின்றார்களோ அந்த நபரை, அந்த செயலை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்ததாக இருக்குகின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். நாம் சலாம் சொல்லிக் கொள்வது, அந்த பண்பு நம்மிடத்தில் இருப்பது அல்லாஹ்விடத்தில் அது பிடித்தமான ஒன்றாக இருக்குகின்றது என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை சந்திக்குகின்ற பொழுது கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில நான் நல்ல நிலையை அடைவதற்கு எனக்கு ஒரு செயலை சொல்லித்தார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வீட்டிற்குள்ளே குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் சென்றால் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார். உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது, ஒரு வீட்டிற்குள்ளே நாம் நுழைகின்ற பொழுது, நம்முடைய வீடாக இருந்தாலும், அடுத்தவருடைய வீடாக இருந்தாலும், சகோதரர்களுடைய வீடாக இருந்தாலும், நாம் நுழைகின்ற பொழுது முதலிலே நாம் சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா தாலிகும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன், நீங்கள் எந்த ஒரு வீட்டிற்குள்ளேயும் நீங்கள் நுழைந்து விட வேண்டாம். கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத எந்த வீடாக இருந்தாலும், உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடு அல்லாத மற்ற வீடுகளாக இருந்தாலும், நண்பர்களுடைய வீட்டிற்கோ சொந்த பந்தங்களுடைய உறவுக்காரர்களுடைய வீட்டிற்கோ நாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெறுமனையே அப்படி உள்ளே நுழைந்து விட வேண்டாம். ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பதிலை வாங்குங்கள்.
சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே நுழைவது தாலிக்கும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குகின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்வான். அது நமக்கு சிறந்ததாக இருக்குகின்றது. சலாம் என்பது வெறுமனையே அது முகமன் போன்றது அல்ல, ஒரு மனிதருக்கு வாழ்த்து சொல்வது என்பது அல்ல. சலாம் என்பது ஒரு துவாவாக அமைந்திருக்கின்றது. சலாம் என்பது வாழ்த்தாக அமைந்திருக்கின்றது. சலாம் என்பது அடுத்தவரை மகிழ்ச்சி செய்கின்ற வார்த்தையாக அது அமைந்திருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு துஆ செய்வதாக அது அமைந்திருக்கின்றது. அமெரிக்கனி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாத்தை மாத்திரம் நாம் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படி ஒரு வார்த்தையை இந்த மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது. எத்தனையோ தமிழிலே உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ வார்த்தைகளை இங்கிலீஷிலே நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அது எல்லா இடத்திலையும் நாம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. உதாரணத்திற்கு குட் மார்னிங் என்பதாக காலை நேரத்திலே நாம் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது, நம்முடைய நண்பர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லுவோம். ஆனால் அதே நண்பரை ஈவினிங்கில் அல்லது மதியத்திலே நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது. அதற்கு கொஞ்சம் மாற்றமாக குட் ஈவினிங் அல்லது குட் ஆஃப்டர்நூன் என்பதாக நாம் மாற்றி சொல்லுகின்றோம். இதற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகள் மாறும். அதே போன்று ஒரு திருமண வீட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு சென்று அவர்களுக்கு நாம் எத்தனையோ வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். ஆனால் அதைவிட சிறந்த வாழ்த்தாக அல்லாஹ் நமக்கு இந்த சலாத்தை வைத்திருக்கின்றான். சலாம் என்பது நம்முடைய நண்பர்களை நாம் பார்த்து சொல்லுகின்ற பொழுது அது துஆவாக, அது அந்த மனிதருக்கான வாழ்த்தாக அது அமைந்துவிடும். ஒன்று. இரண்டாவது, அவர் பதில் சலாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு அது துஆவாக மாறிவிடுகின்றது. நாமும் அவருக்கு துஆ செய்கின்றோம், நாம் அவருக்கு வாழ்த்து சொல்லுகின்றோம். அதே வாழ்த்தை அவர் மறுசலாமாக சலாத்திற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு துஆவாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்திற்கு காரணமாக அது அமைந்து விடுகின்றது. எனவே தான் பெருமானார் சொன்னார்கள், அப்சுஸ் சலாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியில நீங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பெருமானார் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு தன்னுடைய உருவத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய உருவத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். அடுத்து பெருமானார் சொல்லுவார்கள், தன்னுடைய உடல் உருவத்தை அவருக்கு கொடுத்து அவரை 60 அடி உயரத்திற்கு அவரை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். 60 அடி உயரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார். படைத்து அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சுற்றி இருக்குகின்ற மலக்குமார்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற மறு வார்த்தையை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். அந்த வார்த்தை தான் உங்களுடைய சமூகத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியராக வருகின்ற அனைத்து மக்களுக்குமான என்னுடைய வாழ்த்து, மலக்குமார்களுடைய துஆ என்பதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களிடத்தில் சொன்னான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அடுத்தபடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுகின்றார்கள். மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுசலாமை பதிலாக சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பான், என்ன வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் என்று கேட்கின்ற பொழுது வஅலைக்கும் ஸலாம் என்பதாக அவர்கள் எனக்கு துஆ செய்தார்கள், வரஹ்மத்துல்லாஹி என்பதாக அவர்கள் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். வரஹ்மத்துல்லாஹி என்பதாக மலக்குமார்கள் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக என்னின் மீது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உண்டாகுவதாக என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், இதுதான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வாழ்த்தும் துஆவும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் என்பதாக ஹதீதுகளிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப சலாம் என்பது வெறுமனே துஆ மாத்திரமல்ல, அல்லாஹ்வின்
அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கான வாழ்த்தாக, இந்த சமூகத்திற்கான துஆவாக அந்த சலாத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு மத்தியிலே ஒற்றுமை நிகழ்கின்றது. அதை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஈமான் பலம் பெறுகின்றது. அதை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றம் அதிகமாக ஆகிவிடுகின்றது. எனவே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த முதல் உரையிலேயே பெருமானார் முதல் வார்த்தையாக 4 செய்திகளில் முதலாவது செய்தியாக அப்துஸ் சலாம் என்பதாக சொன்னார். நீங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக அந்த மக்களுக்கு முதல் உரையை பெருமானார் வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவருக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றொரு ஹதீஸிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா துஹாபு அவுலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபதும் அப்சுஸ் ஸலாம பைனக்கும். பெருமானார் சொல்லுவார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, எந்த ஒரு முஃமினும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது, எந்த ஒரு முஃமினும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா துஹாபு, உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் இணக்கமாக ஆகும் வரை உங்களில் எந்த ஒருவரும் முஃமினாக ஆக முடியாது. முதலாவது செய்தி, எந்த ஒரு முஃமினும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. அதே போன்று உங்களுக்கு மத்தியிலே, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கமானவர்களாக ஆகும் வரையிலே நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் ஆக முடியாது. அதற்கு அடுத்து பெருமானார் சொல்லுவார்கள், அவுலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபதும், உங்களுக்கு மத்தியில இணக்கமாகுவதற்கு, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒற்றுமையாளர்களாக ஆகுவதற்கு, உங்களுக்கு மத்தியிலே பாசத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு செயலை நான் கற்றுத்தரட்டுமா என்பதாக பெருமானார் கேட்க, சஹாபாக்கள் கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லுவார்கள், அப்சுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், அதிகமாக நீங்கள் சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அனைவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொண்டே இருங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார். இவருக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ சலாத்தை நாம் பரப்புகின்ற பொழுது நமக்கு மத்தியில நம்முடைய ஈமான் அதிகமாக, நம்முடைய ஈமான் வலிமை பெறுகின்றது. அந்த ஈமான் வலிமை பெறுகின்ற பொழுது ஈமானை வைத்து நாம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகின்றோம். சொர்க்கத்திற்கு நாம் நுழைவதற்கு, நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமை நிகழ்வதற்கு, நாம் ஒருவருக்கு மத்தியில பாசம் உள்ளவர்களாக, நேசம் உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு முக்கிய காரணியாக சலாம் இருக்குகின்றது என்பதை இந்த ஹதீஸ் அழகாக தெரிவிக்கின்றது. எனவே தான் பெருமானார் முதல் செய்தியாக அப்சுஸ் சலாம் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது செய்தியாக அத்இமு தஆம், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக மூன்றாவது செய்தியை பெருமானார் கற்றுத் தருவார். இவருக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ சலாத்தை பரப்புவது நம்முடைய மார்க்கத்தில் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்விற்கு, நம்முடைய ஈமானினுடைய ஏற்றத்தாழ்விற்கு முக்கியமான காரணியாக அது அமைந்து விடுகின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்த பொழுது இரண்டாவது செய்தியாக பெருமானார் சொன்னது, 4 செய்திகளை பெருமானார் சொன்னார்கள். அதில் 2 செய்திகளை நான் இங்கு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்குகின்றேன். இரண்டாவது செய்தி பெருமானார் சொன்னது, உங்களுக்கு மத்தியில ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். ஒருவருக்கு மத்தியில உணவளிப்பது அது சிறந்த காரியமாக இருக்குகின்றது என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருவார், வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 100 ரகாத் தொழுவது உங்களிடத்தில் அது சிறந்ததாக இருக்குமா, அல்லது ஒரு ரொட்டியை நான் தர்மம் செய்வது, ஒருவருக்கு உணவளிப்பது உங்களிடத்தில் சிறந்ததாக இருக்குமா என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து கேட்பார்கள். 100 ரகாத் தொழுவது சிறந்ததா, அல்லது ஒரு ரொட்டியை தர்மம் செய்வது, ஒருவருக்கு உணவளிப்பது என்பது சிறந்ததா என்பதாக கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் 200 ரகாத்துகள், இவர்கள் கேட்டது 100 ரகாத், பெருமானாருடைய பதில் 200 ரகாத்துகள் நீங்கள் தொழுவதை விட ஒரு மனிதருக்கு நீங்கள் உணவளித்து அவருடைய பசியை நீங்கள் ஆற்றுவது என்னிடத்தில் மிகவும் சிறந்ததாக இருக்குகின்றது, அதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக அவர்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். நாம் எத்தனையோ தொழுகைகளை தொழுகின்றோம்,
ஆனால் இது போன்ற சின்ன சின்ன நற்செயல்களை அப்படியே விட்டு விடுகின்றோம். யாராவது யாசகம் கேட்டு வந்தாலும் கூட அவருக்கு 1 ரூபாயோ 2 ரூபாயோ நாம் போடுகின்றோம். ஆனால் அவருக்கு அது பத்துமா என்பதை நாம் சிந்தித்திருக்கின்றோமா? ஈதுல் ஃபித்ருடைய நாட்களிலே யாராவது ஒரு ஏழை எளியவர்களுக்கு நாம் உணவளிப்பதற்காக நம்மளால் முடிந்த ஃபித்ருடைய தர்மங்களை செய்கின்றோம். அது மார்க்கம் என்ன சொல்லுதோ அந்த தொகையை நாம் கொடுக்குகின்றோம். ஆனால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், அந்த தொகை அவர்களுக்கு சரியாக இருக்குமா? ஒரு ஏழைக்கு சரியாக இருக்குமா? ஒரு ஏழை குடும்பத்திற்கு நாம் கொடுக்குகின்ற ஒரு தொகை என்பது சரியாக இருக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தர்மம் என்பது வெறுமனைய பொருளாதாரத்திலிருந்து கொடுப்பது அல்ல, அது அவருடைய நிறைவை அவர் பெற வேண்டும். வாங்குபவருக்கு அது நிறைவாக ஆகி அவர் அதற்காக நமக்கு துஆ செய்தார் என்று சொன்னால் அந்த துஆ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தை அந்த துஆ நம்முடைய மகிழ்ச்சிக்கான துஆவாக அல்லாஹ்விடத்தில் சென்று அடைந்துவிடும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், நிக்காஹினுடைய சபையிலே ஏற்றமான விருந்து என்று சொன்னால் அது எந்த விருந்து? பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு விருந்து ஒரு மனிதர் செய்கின்றார், அந்த விருந்திலே சிறந்தது எது என்று சொன்னால் எந்த விருந்தில ஏழை சாப்பிட்டாரோ அந்த விருந்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த விருந்து. எந்த விருந்தில ஏழை சாப்பிடவில்லையோ அது அல்லாஹ்விடத்திலே தீமையான விருந்து என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய இடத்துல அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசுவான். தொழுகையிற்கு அடுத்ததாக ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் பேசுகின்ற முக்கியமான விஷயம் ஏழை எளியவர்களை அவர்களுக்கான உணவை நீங்கள் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மூன்றாவது செயலாக அல்லாஹ் சொல்லுகின்ற தொழுகையிற்கு அடுத்தபடியாக ஜகாத்திற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் வலியுறுத்துகின்ற திருமறையினுடைய வசனம் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அது நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய ரிசுக்கை அது அதிகப்படுத்தி தருகின்றதாக அது அமைந்திருக்கின்றது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் பெருமானார் மதீனாவிற்குள்ளே நுழைந்த அந்த நேரத்தில் முதல் உரையாக, முதலாவது உபதேசமாக 4 செய்திகளில் பெருமானார் முதலாவது செய்தி அப்துஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். இரண்டாவதாக ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த 2 செய்தியை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரத்திலே நாம் பார்ப்போம். பெருமானார் கற்றுத்தந்த இந்த உபதேசங்களின் வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறுகின்ற நல்லடியார்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.